சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதః பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த மாலை நேரத்திலே இந்த ஆலயத்திலே வந்து கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூஜ்யஸ்ரீ சுவாமிகளுடைய முன்னிலையிலே இந்த 11 நாட்களாக மகாருத்ர வைபவம் என்கின்ற அற்புதமான ஒரு வேத கிரியை, மங்கள கிரியை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில புராதனமான இந்த குலசேகரமுடையார் சிவாலயத்துல இப்படி ஒரு கருத்தரங்கிலே பங்கேற்க என்னை அழைத்ததற்காக நண்பர் பாஸ்கர் கௌசிகன் அவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க சிவாராதனமும் வேள்விகளும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு விதமாக சிவ பூஜைகளை நம்முடைய அருளாளர்களும் மகான்களும் பக்தர்களும் செய்திருக்கிறார்கள் என்று அண்ணா சொன்னார், அரவிந்த் சுப்பிரமணியன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப சிலதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். சாக்கிய நாயனார் சிவபெருமான் மேல கல்லை வீசி விட்டு போனார் என்று பெரிய புராணத்துல ஒரு கதை இருக்கின்றது. அந்த கல்லையும் சிவபெருமான் மலராக எடுத்துக்கொண்டார். ஸ்காந்த புராணத்துல ஒரு கதை வருது. ஒரு வேடன் ராத்திரி முழுக்க பகல் முழுக்க வேட்டையாடி வேட்டையாடி அவன் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரே இருட்டு, பசி, மயக்கம். அப்ப ஒரு மரத்து மேல ஏறி உக்காடுறான். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இலையெல்லாம் பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருக்கான். அது அந்த மரத்துக்கு கீழே ஒரு சுயம்புவான சிவலிங்கம் இருக்கு. அந்த ராத்திரி ஒரு சிவராத்திரி. அதனால பகல் விடியும் போது சிவபெருமான் ரிஷபாரூடரா உமாதேவியோட தோன்றி அந்த வேடனை கைலாசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார் என்று ஒரு கதை புராணத்துல இருக்கு. ஆச்சரியமான கதை. மார்க்கண்டேயருடைய சிவபூஜையை பற்றி நாம் படித்திருக்கின்றோம். ஆயுள் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சு கூட விடாம சிவபூஜை செஞ்சு அந்த நேரத்துல சிவபெருமான் அவருடைய பூஜையில மகிழ்ந்து காலனையே எட்டி உதைத்தார் அப்படின்னு கேள்விப்படுறோம். சண்டேஸ்வரருடைய சிவபூஜையை ரொம்ப கேள்விப்படுறோம். அவர் சிவபூஜையில முழுக்க முழுக்க தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது கோபத்தோட அவருடைய அப்பா, என்னடா பண்ற நீ? மாடு மேய்க்க அனுப்பிச்சேன், மாடு ஒன்னும் பால் கறக்கிறது இல்ல, நீ அந்த பால் எல்லாம் சிவலிங்கத்துக்கு மேல இப்படி சொரிய விட்டுற என்று கோபத்தோட வரும்பொழுது பக்கத்துல இருக்கிற புல்லை பிடுங்கி போடுறார். யாருன்னே தெரியல. அந்த புல் ஒரு மழுவாக மாறி அப்பாவுடைய கால் வெட்டுப்பட்டுகிறது. தாதை தாளர எரிந்த சண்டிக்கு அப்படிங்கிறார் சுந்தரர். அதனாலதான் சண்டேஸ்வரர் சந்நிதியில போய் அவர் இன்னும் எப்பொழுதும் தியானத்திலே இருக்காராம். அதனால அவர்கிட்ட ஏதாவது ஒரு துதி பாடல் எல்லாம் பாடினா அது கூட அவருக்கு தொந்தரவாயிடும் என்றுதான் நாம் மெதுவாக கைதட்டி விட்டு வருகின்றோம். அவரை கலக்கிற மாதிரி தடதடன் கைதட்டக்கூடாது, ரொம்ப மென்மையாக மெதுவாக கைதட்ட வேண்டும் என்று சம்பிரதாயம் இருக்கு. இப்படி இந்த சிவபூஜை என்பது ஒரு மனித மனத்துல எந்தெந்த விதமான உணர்வுகள் தோன்றுமோ அந்த எல்லா விதமான உணர்வுகளை, நம்முடைய அன்பை நம்முடைய தாய் மீது, தந்தை மீது, நண்பர் மீது, நம்முடைய மனைவி மீது, குழந்தை மீது நம்ம பல விதங்கள்ல வெளிப்படுத்துகின்றோம் இல்லையா? அதே போல இறைவனிடத்துல வெளிப்படுத்துவது போல இந்த சிவபூஜையை பற்றின பல சரித்திரங்களும் புராணங்களும் எல்லாம் அமைந்திருக்கின்றன. நல்ல மனதுடன் வழிபடுபவர்களுக்கு மட்டும்தான் சிவபெருமான் அருள் செய்வாரா என்றால் இல்லை. நல்லவர் தீயவர் எனாது நச்சினார் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவ அஞ்செழுத்துமே அப்படிங்கிறார் சம்பந்தர். நல்லவர் தீயவர் அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. ஒரு தீயில் கையை வைத்தால் யாரா இருந்தாலும் தீ சுட்டுடும். நல்லவனா கெட்டவனா என்று பார்த்து தீ சுடுகிறதா? இல்ல. அதுபோல சிவபெருமான் எல்லோருக்கும் அருள் புரிவார். நல்லவர்களுக்கு செல்வத்தையும் நன்மைகளையும் தருவார். தீயவனிடத்திலே உள்ள தீய குணத்தை அழிப்பார். அதுதான் அந்த பக்தியினுடைய விசேஷம். அதனால ஒரு கெட்ட குணம் உள்ளவன் என்று நாம் நினைத்து கொண்டால் அப்படி இருந்தாலும் கூட நாம் சிவாராதனத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுல உணரப்படுகின்றது. மாணிக்க வாசகர் சொல்றார், யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்கிறார். எப்பேற்பட்ட அருளாளர்!
அவர் சொல்றார், யானே பொய்ங்கிறார், என் நெஞ்சும் என்னுடைய பக்தி எல்லாம் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து அப்படிங்கிறார். எல்லாம் நான் என்னுடைய பக்தி எல்லாம் என்னப்பா ஒரு வெளி வேஷம்ங்கிறார். அப்பேற்பட்ட மாணிக்க வாசகரே இப்படி சொல்லும் போது நாமெல்லாம் இப்படிப்பட்ட ஆதிசங்கர பகவத் பாதர் சிவானந்த லஹரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பக்தி இலக்கியம் அது. அதுல அடுத்தடுத்து 2 ஸ்லோகங்களை வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கருத்து அதன் மூலம் அவர் விளக்குறார். ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? திருதி ஸ்தம்பாதாராம் திருடகுண நிபத்தாம் சகமனாம் விசித்ராம் பத்மாட்யாம் பிரதிதிவச சன்மார்க்க கடிதாம் அப்படிங்கிறார். இந்த 2 ஸ்லோகமுமே சிவனே, உனக்கு யார் யாரோ எவ்வளவோ பெரிய கோவில்கள்லாம் கட்டுகிறார்கள், ஆனால் என்னுடைய மனம் இருக்கிறதே இதுதான் உனக்கு ரொம்ப சிறந்த கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது 2. இந்த முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? என்னுடைய இந்த மனமானது இது ஒரு அழகான கூடாரம் மாதிரி இருக்கு. இதுல தைரியம், மன உறுதி அப்படிங்கிற அந்த 4 தூண் வச்சிருக்கு. இதுல நல்ல குணங்கள் அப்படிங்கிற கயிறுகளை வச்சு நான் கட்டியிருக்கேன். இதுக்கு மேல என்னுடைய பக்தி அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு துணியை போர்த்தி இருக்கேன். இந்த கூடாரம் எப்பொழுதும் நல்ல வழியிலேயே செல்லக்கூடியது. இந்த மனக்கூடாரத்துல ஜெயஸ்வாமின் சக்தியா சக சிவகணை சேவித விபோ அப்படிங்கிறார். உன்னுடைய பரிவாரங்களோடையும் தேவியுடையும் இந்த மனக்கூடாரத்தில் தங்க மாட்டாயா அப்படின்னு சொல்றார். இது நல்ல குணங்களும் நல்வழியில செல்லக்கூடிய மனமும் உள்ளவனுக்கான ஒரு பிரார்த்தனை. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், மாகச்சத்வமிதஸ்ததோ கிரிஷபோ மையேவ வாசம் குரு ஸ்வாமின் ஆதி கிராத மாமகமன காந்தார சீமாந்தரே அப்படிங்கிற. சிவனே, நீ யாரு? ஆதி கிராத, நீ ஆதி வேடன் இல்லையா? அர்ஜுனனோட சண்டை போடுறதுக்காக ஒரு பன்றியின் மேல் அம்பெய்து வேடன் உருவத்துல சிவபெருமான் வந்தார் இல்லையா? கிராதன், நீ ஆதி வேடன். ஓ ஆதி வேடனான சிவபெருமானே, நீ வேற எங்கேயுமே போக வேண்டாம். மா கச்சஸ்தோ, நீ என்னுடைய மனசுதான் உனக்கு ரொம்ப சிறப்பான இடம். இந்த மனசை விட்டு நீ எங்கேயுமே போக வேண்டாம் ஆதி கிராதனான சிவபெருமானே. ஏன் தெரியுமா? என்னுடைய மனத்துல காமம், குரோதம், பேராசை, நயவஞ்சகம் இப்படி ஏராளமான கெட்ட குணங்கள் அப்படிங்கிற கொடிய மிருகங்கள்லாம் இருக்கு. சிங்கம், புலி, கரடி, நரி, இந்த மாதிரி எப்படி ஒரு கானகத்துல இந்த மிருகங்கள்லாம் அந்த மாதிரி கொடிய மிருகங்கள்லாம் இருக்குமோ, அதே போல இத்தகைய கெட்ட குணங்களாகிய கொடிய மிருகங்கள்லாம் என்னுடைய மனம்ங்கிற கானகத்துல இருக்கு. அதனால நீ வேட்டைக்காரன் இல்லையா? உனக்கு வேட்டை ரொம்ப பிரியமானது இல்லையா? இந்த மனதிலேயே தங்கி இந்த எல்லா மிருகங்களையும் நீ வேட்டையாடி எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற. இது என்ன ஒரு உபமானம் பாருங்க. இது முதல் ஸ்லோகத்துல நல்ல குணங்கள் எல்லாம் அமைந்த ஒரு மனக்கூடாரம்னு சொன்னார். 2வது ஸ்லோகத்துல கெட்ட குணங்களாகிய குரூர மிருகங்கள் நடமாடக்கூடிய வனம் போன்ற ஒரு மனம் அப்படின்னு சொன்னார். இப்படி என்னுடைய ஆச்சாரியால் எப்பேற்பட்ட மகான் நம்மளுக்கு தெரியும், பிரம்மஞானி, ஜீவன் முக்தர். இருந்தாலும் நம்மை போன்ற உயிர்களுக்காக, ஒரு நல்லவனுக்காகவும் தீயவனுக்காகவும் தன்னை அந்த நிலையில இருத்தி கொண்டு இப்படி பரமேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனை பண்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நாயன்மார்கள் பத்தி அண்ணா சொன்னார். இந்த நாயன்மார்கள் எல்லா குலங்களில் இருந்து வந்தவர்கள் என்று சொன்னார். சம்பந்தர் கௌண்டின்ய கோத்திரத்துல பிறந்த அந்தணர், திருமறையோர். சுந்தரர் ஆதிசைவர் குலத்துல தோன்றியவர். திருநாளை போவார் புலையர் குலத்துல தோன்றியவர். அதிபத்தர் பரதவர் என்று சொல்லக்கூடிய மீனவர் சமுதாயத்துல தோன்றியவர். இளையான்குடி மாறனார் வேளாளர் குடியில தோன்றியவர். கண்ணப்பர் வேடர் குடியில தோன்றியவர். இது பெரிய விஷயம் அல்ல. எல்லா குலங்களில் இருந்தும் சிவபக்தர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். ஆனா இந்த எல்லாருடைய சரித்திரங்களையும் ஒருத்தர் பெரிய புராணம் என்கின்ற ஒரு அற்புதமான காவியமாக எழுதுறார். அவர் யாரு என்றால், குலோத்துங்க சோழனுடைய மந்திரியாக மிகப்பெரிய பதவியில அமர்ந்திருக்கின்ற சேக்கிழார் பெருமான். அப்பேற்பட்டவர் இந்த எல்லா அடியார்களையும் தன்னுடைய தலையால் வணங்கி அந்த பெரிய புராணம் என்கின்ற அற்புதமான காவியத்தை எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சிவன் கோவிலையும் இந்த 63 நாயன்மார்களுடைய மூர்த்திகளை
சிவாச்சாரிய பெருமக்கள் ஆராதிக்கிறார்கள். அதுல யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. இவர் திருநீலகண்டத்து குயவனார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு கருப்பு துணியை கட்டி விட்டுருவோம், அவர் திருஞான சம்பந்தருக்கு ஒரு வெள்ளை வஸ்திரத்தை கட்டுவோம் அப்படிலாம் கிடையாது. 63 நாயன்மார்களும் ஒன்று போலவே சிவபக்தர்களாக வழிபட அற்புதமான தன்மை நம்முடைய தர்மத்துல இருக்கு. அதான் பாரதியார் ஒரு கட்டுரையில கேட்கிறார், திருநாளை போவாரையும் திருப்பானாழ்வாரையும் பார்ப்பார் கோயிலிலே வைத்து பூசிக்கவில்லையா அப்படிங்கிறார். அவர் காலத்திலேயே பிராமண வெறுப்பு பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டது. அதற்கு பதிலடி கொடுப்பது போல ஒரு கட்டுரையில பாரதியார் இந்த வரி எழுதுறார், திருப்பானாழ்வாரையும் திருநாளை போவாரையும் பார்ப்பார் கோயிலிலே வைத்து பூசிக்கவில்லையா. அற்புதமான ஒரு வரி அது. இது தவிர குலம் அறியாதார் அப்படின்னு ஒரு வரிசை இருக்கு. நாயன்மார்களுடைய பட்டியலை நீங்க பார்த்துட்டு போனா ஒரு 12 நாயன்மார்கள் எந்த குலத்திலே பிறந்தவர்கள் என்றே தெரியவில்லை. சேக்கிழாருக்கே அது தெரியல, அதனால குலம் அறியாதார் என்று சொல்லிவிட்டார். அப்படியும் ஒரு வரிசை இருக்கு. இது போக காரைக்கால் அம்மையார், திலகவதியார், மங்கையர்க்கரசியார் பேர்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணிகளை நம்ம பெரிய புராணத்துல பார்க்கிறோம். இவர்கள் மட்டுமல்ல, பல நாயன்மார்களுடைய மனைவியார்கள். அதாவது இவங்கெல்லாம் பெண்களாக இருக்கின்ற நாயன்மார்கள். ஆனால் இது போக பல நாயன்மார்களுடைய கதையில அந்த நாயன்மாருடைய மனைவி, உதாரணமா இளையான்குடி மாற நாயனார், இந்த சிவனடியார் ஒரு மழை காலத்துல வந்த உடனே அந்த வயலிலே நட்ட கதிரை அப்படியே அறுத்து கொண்டு வந்து சமை என்று சொன்ன உடனே அந்த அம்மா அதை வைத்து சிறிது கூட மனம் கோணாமல் அந்த நேரத்துல அமுதை படைத்து தருகிறார். சிவபெருமான் அதை உண்கிறார்னு வருது. இப்படி நாயன்மார்களின் மனைவியரும் சிவபக்தி செல்வங்களாக நற்பண்புகளுடன் வாழ்ந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பெரிய புராணத்துல பார்க்கிற இதே விஷயத்த வேதத்திலே பார்க்கின்றோம். வேத ரிஷிகள் எல்லா குலங்களையும் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ரிக்வேதத்துல ஒரு சூக்தத்துல ஒரு ரிஷி சொல்றார், நான் பானை செய்பவருடைய மகனாக பிறந்தேன் அப்படின்னு சொல்றார். கவச ஐலூஷர் அப்படின்னு ஒரு பெரிய ரிஷி, அவர் ஒரு பணிப்பெண்ணுடைய மகனாக பிறந்தவர். சரஸ்வதி நதி தீரத்துல நடக்கக்கூடிய ஒரு சோமயாகத்துல சுற்றி இருக்கின்ற சில அசூயை பிடித்த ரிஷிகள்லாம், நீ ஒரு சூதாடி அப்பனுக்கும் ஒரு பணிப்பெண்ணான மகனுக்கும் பிறந்தவன் என்று உதைத்து தள்ளி விடுகிறார்கள். அவர் ஒரு பெரிய மந்திர திரஷ்டாவான ரிஷி. அவர் இவங்களை ரொம்ப எதிர்த்து பேசல, அவர் அப்படியே போயிடுறார். உனக்கு தண்ணி கூட தரமாட்டோம் என்று அவரை துரத்தி விடுகிறார்கள். அது ஒரு பாலைவனம் போன்ற ஒரு பகுதி. அங்க அவர் போய் நின்று அவருடைய மனசுல தியானம் பண்றார். எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கின்ற சரஸ்வதி நதி தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு அவரை சுற்றி ஓடத் தொடங்குகிறாள் அப்படின்னு சதபத பிராமணத்துல இந்த வரலாறு வருது. இதை பார்த்த உடனே மற்ற ரிஷிகள் எல்லாரும் அவரை வணங்குகிறார்கள். இப்படி ஒரு ஆச்சரியமான சரித்திரம் வேதத்தில் இருக்கு. நம் உபனிஷதத்திற்கு வந்தால் அஜாத சத்ரு என்கின்ற ஒரு பெரிய மன்னன், ரைக்வர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் வண்டிக்காரர். அவர் வண்டி சக்கரத்துல பக்கத்துல உட்காந்துட்டு இப்படி சொரிஞ்சிட்டு இருக்கார் கையை அப்படின்னே வருது உபனிஷத்துல. அவரை வணங்கி அவரிடமிருந்து ஞான உபதேசத்தை பெற்றான் என்று வருது. வேத வியாசர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதங்கள் 4ஐயும் தொகுத்த மகர்ஷி கிருஷ்ண துவைபாயன வியாசர். அவர் மத்ஸ்யகந்தி என்கின்ற மீனவ பெண்ணுக்கும் பராசர ரிஷிக்கும் பிறந்தவர். அதனால இன்று கூட சில பாரம்பரியங்கள்ல மீனவர் சமுதாயங்கள் நாங்கள் வியாசருடைய குலம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், என தாய் வழியில அப்படி வருவதனால. இப்படி ஸ்ரீருத்ர பாராயணம் இங்கு பலமுறை நிகழ்ந்தது. ஸ்ரீருத்ரத்தினுடைய பொருளை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், எல்லா சமுதாய மக்களையும் ருத்ர ஸ்வரூபங்களாக கருதி வணங்கக்கூடிய பகுதிகள் அதுல இருக்கு. நம குலாலேப்ய கர்மாரேப்யஸ்ச ஓ நமஹா. குயவர்களாகவும் இரும்பு வேலை செய்யும் கருமான்களாகவும் இருக்கும் ருத்ரனுக்கு நமஸ்காரம் அதுல வருது. அதுல புஞ்சிஷ்டேப்யோ நிஷாதேப்யஸ்ச ஓ நமஹா. காட்டுவாசிகளாகவும் வேட்டையாடி உண்பவராகவும் இருக்கின்ற ருத்ரனுக்கு நமஸ்காரம். இது மட்டும் இல்ல, இன்னும் ரொம்ப ஓ நமஹா. நாயை உண்பவர்களாகவும், நாயை உண்ணக்கூடிய சண்டாளர்கள் என்கின்ற மிக மிக சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அந்த காலத்துல இருந்தது. நாயை உண்பவர்களாகவும் அந்த கூட்டத்திற்கு தலைவராகவும் இருக்கின்ற ருத்ரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருது. இப்படி எங்கெங்கே நோக்கிடினும் உயிர்க்கும் உயிராய் அங்கங்கிருப்பது நீ அன்றோ பராபரமே தாய்மானார் பாடினார். அது வேத ரிஷிகளுடைய அதே தரிசனத்தை தான் தாயுமானவர் தன்னுடைய பாடலிலே எடுத்து
பாடுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆதிசங்கரருடைய வரலாற்றில அவர் ஞானோபதேசம் செய்த சண்டாளருக்கு நமஸ்காரம் பண்ணி மனிஷா பஞ்சகம் எழுதினார் என்று பார்க்கின்றோம். இதெல்லாம் அந்த வேதத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எல்லா விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு துஷ்பிரச்சாரம் நடந்து வருகின்றது. வேதத்துல சொல்லக்கூடிய இந்த சிவாராதனமும் தமிழ்நாட்டில் இருக்கிற சைவ சித்தாந்தமும் வேற வேற, அது வேற சிவன், இது வேற சிவன் என்றெல்லாம். இந்த பிரச்சாரத்தை, இந்த தகவலை நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை, இதை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்பு இந்த சக்தி விகடன் இதழில் சுகி சிவம் அப்படிங்கிறவர் ஒரு கேள்விக்கு தப்பான பதில் சொல்லியிருந்தார். வேதாந்தம் சித்தாந்தம் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்று. நான் உடனே அந்த தவறை சுட்டிக்காட்டி விகடன் ஆசிரியருக்கு ஒரு பதில் எழுதி அவருக்கும் ஒரு பதில் எழுதினேன். சுகி சிவத்தினுடைய இமெயில் அனுப்பிச்சேன். உடனே அவர், நீங்கள் யார், உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல் இருக்கிறது, ஆனால் நீங்கள் எதையும் ஆழ்ந்து உணரவில்லை, உங்களிடம் முடிந்தால் இந்த கேள்விகளுக்கு விடை தேடுங்கள் அப்படின்னு ஒரு 28 கேள்வி சோம்பல் இல்லாம டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சார். நானும் சோம்பல் இல்லாம, எல்லாமே குதர்க்கமான கேள்வி, எதுவுமே உண்மையில விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு ஞானத்திற்காகவோ கேட்கப்படக்கூடிய கேள்வி இல்லை, எல்லாம் குதர்க்கமான கேள்வி. அந்த 28 கேள்விக்கும் நான் பொறுமையா உட்காந்து பதில் எழுதி அவருக்கு அதை அனுப்பிச்சேன். மீண்டும் நீங்கள் விவாதிக்க விரும்பினால் நாம் தொடருவோம் அப்படின்னு. அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இந்த 28 கேள்வி இந்த பதில் ஒரு 35-40 பக்க கட்டுரை. உடனே இதை நான் பொது வெளியில வெளியிட்டேன். இது வேத நெறியும் தமிழ் செய்வமும் அப்படிங்கிற தலைப்புல என்னுடைய கட்டுரை தொகுப்புல இந்த கட்டுரை இருக்கின்றது. எல்லா விதமான குதர்க்க கேள்வியும் கேட்டார். அதுல ருத்ரனை பத்தி இப்படி இருக்கு, சிவனை பத்தி அப்படி இருக்கு. இப்பொழுது அது நேரம் இல்லை என்பதனால் அதை சொல்லவில்லை. அந்த எல்லா கேள்விக்கும் ஆனால் நான் பதிலளித்திருக்கிறேன். அதைத்தான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது நம்முடைய ஸ்ரீருத்ரம் அதனுடைய சாரம் முழுவதையும் எடுத்து திருநாவுக்கரசு சுவாமிகள் உருத்திர திருத்தாண்டகம் என்று ஒரு அற்புதமான பதிகம் எழுதியிருக்கின்றார். நீங்க அந்த பதிகத்தினுடைய வாசகங்களை வாசிச்சா அப்படியே ருத்ரத்தினுடைய மொழிபெயர்ப்பு போலவே இருக்கும். சில பகுதிகள் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். திருநாவுக்கரசு நாயனார் கார்காத்த வேளாளர் என்ற சமுதாயத்தில் தோன்றியவர். ஆனால் அவருக்கு ஒரு வேத பாகத்தினுடைய பொருள் முழுதாக தெரிந்து அதை தன்னுடைய தேவாரத்திலே பாடியிருக்கின்றார் என்றால், இந்த வேத ஞானம் ஏதோ ஒரு வகையில நம்ம நாட்டில எல்லா மக்களிடமும் சென்று சேர்ந்திருக்கின்றது. அவர்கள் நேரடியாக குருகுலத்தில் உட்கார்ந்து வேதத்தை பயிலாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேத ஞானத்தினுடைய சாரம் அது எல்லாரிடத்திலையும் போய் சேர்ந்திருக்கின்றது என்றுதான் நாம் கருத வேண்டும். அதுபோக உருத்திர பசுபதி நாயனார் அப்படின்னு ஒருத்தர், அவர் ருத்ரன் சொல்லியே சிவபதம் அடைந்தார் என்று அவருடைய கதை பெரிய புராணத்தில் இருக்கு. வேதத்தின் மந்திரத்தால் வெண் மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே, சம்பந்தர் பாடுறார். அப்படி இந்த வேத நெறியும் தமிழ் செய்வமும் வேறுபட்டவையே அல்ல. இவை இரண்டும் நம்முடைய கண்கள். வேதமும் தமிழும் நம் இரு கண்கள். இவை இரண்டையும் இணைத்தே நம்முடைய அருளாளர்கள் அனைவரும் பாடியிருக்கின்றார்கள். அந்த நெறியின்படியே நாம் அனைவரும் செல்ல வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். இந்த உரையை முடிப்பதற்கு முன்பு இங்கு ஒரு யஜ்ஞம் நிகழ்ந்தது. இந்த யஜ்ஞம் என்பதை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசிவிட்டு என் உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். பொதுவா யஜ்ஞம், யாகம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கின்றோம். அதுல அக்னியில் தேவதைகளை ஆவாகனம் செய்து சக்தியுள்ள வேத மந்திரங்களை கூறி அவைகளுக்கு ஹவிஸ், அவி என்று தமிழிலே சொல்கின்ற அந்த ஹவிஸை அழித்து அர்ப்பணமாக அழித்து எல்லா நலன்களையும் வேண்டுகின்ற ஒரு கிரியை. இதற்குத்தான் யஜ்ஞம் என்று பெயர். வேதத்துல பலவிதமான யஜ்ஞங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. பிறகு நம்ம கீதையில வரும்பொழுது, உபனிஷதத்துல வரும்பொழுது, இந்த யஜ்ஞம் என்கின்ற செயலுக்கு மிக மிக ஒரு பரந்துபட்ட பொருளை பகவான் அளிக்கின்றார். திரவிய யஜ்ஞ தபோ யஜ்ஞா ஞான யஜ்ஞ ததாபரே என்று சொல்கின்றார். சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச என்று சொல்கின்றார். இப்படி வேள்வி என்றால் என்ன? ஒருவன் எந்த சுயநலமும் இல்லாமல் உலக நன்மைக்காக ஒரு பொருளை அல்லது ஒரு விஷயத்தை அர்ப்பணம் செய்தால் அது எல்லாமே யஜ்ஞம் என்று சொல்கின்றார். திரவிய யஜ்ஞம். உங்களால ஒரு அக்னியை வளர்த்து ஹோமம் செய்ய முடியாது. ஆனால் ஒருவர் ஹோமம் செய்கிறார் அல்லது ஒரு நல்ல காரியம் செய்கிறார், அதற்கு நீங்கள் பொருள் உதவி செய்கிறீர்கள் இல்லையா? அப்ப அந்த நல்ல காரியம் என்கின்ற அக்னியில உங்களுடைய செல்வத்தை நீங்கள் ஆகுதியாக அளிக்கிறீர்கள். அதுதான் திரவிய அக்னி. தபோ யஜ்ஞம் என்றால் தினந்தோறும் நாம் நம்முடைய
வயிற்றிலே இருக்கிற அக்னிக்கு உணவு என்கின்ற ஹவிசை அளித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஏதோ ஒரு நாள் நம்ம உபவாசம் இருக்கணும் என்று முடிவு செய்து நம்முடைய தவம் என்கின்ற அந்த தீயில அந்த உபவாசம் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பை செய்கின்றோம். அது தபோ யஜ்ஞம் என்று ஆகிறார். ஒருவன் கல்வி கற்பதில் தன்னுடைய முழு ஈடுபாட்டையும் செலுத்தி ஒரு சிறந்த கல்விமானாக ஆகின்றான். அது ஞான யஜ்ஞம் ஆகிறது. இன்னும் சொல்ல போனா வேதத்திலேயே இருக்கிற ஒரு கருத்து என்ன என்றால், கிருஷி விவசாயம் செய்யும் பொழுது அந்த விவசாயம் செய்யக்கூடிய பூமி க்ஷேத்திரம் என்று சொல்கின்றோமே, அதுவே ஒரு யஜ்ஞ வேதி போல, அது ஒரு யாக மேடை. அதுல அவன் அதை உழுது அதுல விதையை விதைத்து பயிர்களை விளைவிக்கிறான். அது ஒரு யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்து மூலம் அன்னம் உருவாகின்றது என்றால் யஜ்ஞத்துல அன்னம் விளையும் என்று வேதம் கூறுகின்றது. எனவே விவசாயம் என்பதே ஒரு வேள்விதான், அது ஒரு யஜ்ஞம். ஒரு தன்னுடைய நாட்டுக்காக சென்று எதிரிகளுடன் போரிட்டு தன் உயிரையே அந்த போர்க்களம் என்கின்ற யாக மேடையில் ஆகுதியாக அளிக்கிறான். அதுவும் ஒரு யஜ்ஞம், அது ஒரு வீரனுடைய யஜ்ஞம். இன்னும் சொல்ல போனா சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு ஆச்சரியமான கருத்து வருகின்றது. சிருஷ்டி, ஒரு ஜீவன் எப்படி உருவாகிறது, அதுவே ஒரு யஜ்ஞம் என்கின்றது. ஒரு திருமணமான ஒரு பெண்ணினுடைய ஜனன உறுப்பு, அது ஒரு யாக மேடை போல. அதுல அவளுடைய கணவனான புருஷன் தன்னுடைய வீரியம் என்கின்ற ஆகுதியை அதுல அளிக்கிறான். அதிலிருந்து ஜீவன் உருவாகிறது. இது ஒரு யஜ்ஞம். இதன் மூலம் நல்ல சந்ததிகள் உருவாகி அவர்கள் எதிர்கால தலைமுறைகளாகி தர்மத்தை காப்பாற்றி இதை நிலைநிறுத்துவார்கள் என்பதனால நல்ல சந்ததிகளை உருவாக்குவதே ஒரு யஜ்ஞம் என்ற அளவிலே நாம் பார்க்கலாம். இப்படி இந்த யஜ்ஞம் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு கருத்தாக்கத்தை நமக்கு நேரடியாக நினைவூட்டுவது எது என்றால் அக்னியில செய்யக்கூடிய யஜ்ஞம் தான். இதெல்லாம் யஜ்ஞம்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் அதெல்லாம் பண்ணிட்டு போறேன் சார், அதனால நான் அக்னி உபாசனையை நிறுத்தி விடுகிறேன் என்று சொன்னால் அது மிகவும் தவறு. ஏனென்றால் இந்த அக்னி உபாசனம் என்கின்ற அந்த விதையிலிருந்துதான் இந்த யஜ்ஞம் என்கின்ற ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விருட்சம் வளர்ந்திருக்கின்றது. அதனால அந்த விதையை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதனால யஜ்ஞங்களை எல்லா இடங்களிலும் நடத்த வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் பொருளுதவி செய்ய வேண்டும். அந்த யஜ்ஞங்கள் நடக்கும் போது அதுல கலந்து கொள்ள வேண்டும். அதுல உள்ள வேத மந்திரங்களை கேட்க வேண்டும். அதே சமயத்துல என்னால யஜ்ஞம் பண்ண முடியலையே, நான் யாகம் பண்ண முடியலையே என்ற உணர்வு இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்தை நான் சொன்னேன். நாம் செய்யக்கூடிய தன்னலம் இல்லாத எந்த ஒரு செயலுமே ஒரு வேள்விதான், ஒரு யஜ்ஞம் தான் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ருத்ரனை பற்றி சொல்லும் பொழுது, யோ ருத்ரோ அக்னவ்யோ அப்சு யவோஷதீஷு யோ ருத்ரா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து என்று வேதம் கூறுகிறது. எந்த ருத்ரன் நெருப்பில் இருக்கிறானோ, எந்த ருத்ரன் நீரில் இருக்கிறானோ, எந்த ருத்ரன் மூலிகைகளிலும் பயிர்களிலும் இருக்கின்றானோ, எந்த ருத்ரன் இந்த உலகம் அனைத்தையும் ஊடுருவி நிற்கிறானோ அந்த ருத்ரனுக்கு நமஸ்காரம் என்கிறது. இந்த அக்னியில ருத்ரனை நம்ம பார்த்தோம். நீரிலே இருக்கின்ற ருத்ரன் எப்படி நமக்கு தென்படுகின்றான் என்றால் நம்முடைய நதிகள் மூலமாக. இந்த தாமிரபரணி நதி பாயக்கூடிய இந்த பிரதேசத்துல இருக்கிறதுனால இந்த கருத்தை சொல்லி நான் முடிக்கலான்னு பார்க்கிறேன். நம்முடைய தேசத்தினுடைய நதிகள் அனைத்தும் மிக மிக புனிதமானவை, தெய்வ சாநித்தியம் கொண்டவை. இந்த தாமிரபரணி நதி இது பல இடங்கள்ல எப்படி பாழ்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனா நான் ஒரு பெரிய இந்த நதிநீர் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இது ஏறக்குறைய ஒரு ஐசியூல இருக்கிற பேஷண்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். இந்த நதி அந்த அளவுக்கு மாசுபட்டு விட்டது, அந்த அளவுக்கு சீரழிந்து விட்டது. நாம் இப்போ ஒரு எமர்ஜென்சி லெவல்ல இதை காப்பாற்றுவதற்காக முயற்சி எடுக்கவில்லை என்றால் இந்த நதி முற்றிலுமாக அழிந்துவிடும். அதனால இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இது இப்ப பேச ஆரம்பிச்சோன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். ஆனால் அரசு மற்றும் அரசு துறைகள் இதில் முனைந்து செயல்பட வேண்டும். அதற்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஊர்ல இருக்கிற தாமிரபரணி படித்துறை, அந்த நதி, அதை தூய்மையாக வைத்துக் கொண்டு அதில் உள்ள மாசுகளை அகற்றி இந்த தாமிரபரணியை காப்பாற்றுவதற்காக பல இயக்கங்கள், இந்த இந்து தர்ம பாதுகாப்பு இயக்கம், உழவார பணி இயக்கம், தாமிரபரணி மீட்பு இயக்கம், பல இடங்கள்ல பல தன்னார்வலர்கள், இளைஞர்கள் இணைந்து பல நல்ல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவுவதும் கூட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு யஜ்ஞம் தான். ஏனென்றால் ருத்ரனை அக்னி மூலம் ஆராதிப்பதோடு அவனை நதிகளிலே அவன் பிரத்யட்சமாக இருக்கின்றான், ஆபஸ்வரூபமாக இருக்கின்றான். அந்த நதிகளை நாம் காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.